அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரேப்ஸை வச்சு ரொம்ப அட்டகாசமான பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பன்னீர் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சள் போட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் எடுக்கிறதுக்கு எந்த அளவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சீடோடு தான் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் வேணும்னா சீடு இல்லாமல் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். அரைச்ச எல்லா கிரேப்ஸையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த துகள்கள் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவு ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது செய்கிறதுக்கு நான் அகர் தான் எடுத்திருக்கேன், அதாவது சைனா கிராஸு. இது வந்து 10 கிராம் அளவு இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு இது செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரைகிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியுடைய அளவு 200 ml அளவு இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அகர் ஆட் பண்ணிக்கலாம். அகர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கரைஞ்சி வந்துடும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நமக்கு எந்த அளவு கரைஞ்சிருக்கு பாருங்கள், அது நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய அகர் சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேப் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய அளவு சரியாக 650 ml அளவு இருந்தது. நம்ம 200 ml அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 650 ml அளவுக்கு நம்ம கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 850 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற 10 கிராம் அளவு அகருக்கு 1 லிட்டர் அளவு வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடைய அளவு குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதிகமாகிடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிரேப் ஜூஸ்லேயே இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கலருக்காண்டி ஹோம்மேட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் நான். இது வந்து ஆப்ஷனல் தான், இன்னும் நல்ல பிரைட்டான கலர் வேணுங்கிறதுக்காண்டி நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் ஃபுட் கலர் எப்படி பண்ணலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லேசாக ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம அரை லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இது நல்லா கொதி வர்ற இந்த ஸ்டேஜில் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அதிக நேரம் ஆற விட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும் போதே பவுலில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. சீக்கிரமாக செட் ஆயிரும். நம்ம சொன்ன அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். தண்ணியுடைய அளவு முக்கியம். 1 லிட்டருக்கு மேலே அதிகமாகிடக்கூடாது. 1 லிட்டருக்கு கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் ஜெல்லி வந்து கரெக்டான பதத்துக்கு செட் ஆகும். இப்போ நான் 2 பவுலில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பவுலில் வேணும்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினவுனையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக அது செட் ஆகணும். அது வரைக்கும் விட்டுறலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெல்லி சூப்பராக செட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு இதை நீங்கள் டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இது போல் ஒரு கத்தி எடுத்து அந்த கார்னர்லலாம் லேசாக நம்ம எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் ஈஸியாக அது வந்து எடுக்க வரும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்க, ஜெல்லி கேட்டு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இது போல் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ஜெல்லி மாதிரி குட்டி குட்டி பவுலில் நீங்கள் ஊற்றி கொடுத்து பசங்க எப்பப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுல் உள்ளதையும் இது போல் கத்தி வச்சு கார்னர்லாம் எடுத்து விட்டுறலாம். இதை லேஸாக வந்து டேப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்க ஜெல்லி கேட்கும் போதெல்லாம் இதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.